ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வந்து தோனியோட சொம்பு, சிஎஸ்கே வந்து ஜாலரா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து பைத்தியக்காரத்தனமா சொல்லிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே சொம்பு ஏன்டா நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரமே சென்னை தான்டா. ஸோ சென்னை பேரை வச்சுட்டு ஒரு டீம் வந்து ஐபிஎல் இருக்கிறப்போ தமிழ்நாடு சென்னைக்கு சப்போர்ட் பண்ணாமல் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்களே சொல்லுங்க கைஸ். இது பார்க்குறப்ப எப்படிமா இருக்கு? இந்தியாவில் இருந்துட்டு பாகிஸ்தான் டீம் வந்து சப்போர்ட் பண்ண எப்படி இருக்குமோ அப்படி தாங்க இருக்கு. பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து நினைச்சாலே நம்ம வந்து எப்படி பார்ப்பாங்க, தீவிரவாதமாக தான் பார்ப்பாங்க. நமக்கு பாகிஸ்தானுக்கு நிறைய வந்து எனிமிஸ் அட்டாக் இருக்கனால வந்து அப்படிதான் ஒரு சில பேர் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்டா இதுக்கு ஏன்னா சம்மந்தம், ஏன்டா அப்படி யூஸ்மா பேசிட்டு சொல்லி இங்க கேட்கலாம். உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. தமிழ்நாடு வந்துட்டு எப்படா நீ வந்து கன்னடக்காரன் வந்து சப்போர்ட் பண்ண போச்சு, அவன் நமக்கு வந்து காவிரி தண்ணியே தராம இருக்கா, நீ எப்படி அவன் பேர்ல இருக்க டீமுக்கு வந்து நீ எப்படி சப்போர்ட் பண்ண போச்சுன்னு சொல்லி கேள்விக்கு வந்து கேட்கலாம். நம்ம ஆமா கிரிக்கெட்டா பாரு அப்படின்னு சொல்லி நீங்க லாஜிக்கலா பேசுனீங்கன்னா கூட இந்தியன் பிரீமியர் லீக்ல ஒரு பாகிஸ்தான் பிளேயர் கூட இல்லைங்க. இந்தியன் என்பது பெருமை கொள்ளணும், தமிழ் சொன்னா தலைநிமிர்ந்து நிற்கணும். ஆர்சிபின்னு சொன்னாம போ. நமக்கு தனித்தனியாக டீம் வந்து டிராஃபி ஜெயிச்சிச்சுன்னா அவனுக்கு வந்து டிராஃபியும் ப்ளஸ் கேஷ் ப்ளஸ் கிடைக்கும். அந்த கேஷை வந்து அவன் கொஞ்சம் அமௌண்ட் வந்து டேக்ஸாக கட்டுவான். ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து அந்த டேக்ஸை வாங்கிட்டு நமக்கு டேரக்டாவோ இன்டேரக்டாவோ டேம் கட்ட தான் போகிறான், தண்ணி வந்து அவன் வந்து ஆக்கிரமிக்க தான் போகிறான். ஸோ அப்படி இருக்கும் நாய்க்கும் சப்போர்ட் பண்ணணும். இது ஒரு நல்ல கேள்வி. கோலி வந்து நான் நல்ல பிளேயர் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவனையே போட்டு வீட்டுல போய் மாலை போட்டு போஸ்ட் ஒட்டி அரசியலும் பண்ண தெரியும்.